ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நான் கோமாளி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏங்க, இந்த மாசம் அம்மா மருந்து செலவுக்கு காசு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிருங்க. சரி, பண்ணிடலாம். போதும் போதும், நல்லா தான் இருக்க. வந்து வேலையை பாடுறா. ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போகலாமா? வேணாம்ப்பா, வலி லேசாக தான் இருக்குது. மருந்து போட்டிருக்கிறேன்ல, சரியாயிடும். மணி, கடைக்கு பணம் சேர்க்கணுன்னு சொன்னியே, என்னாச்சியா? சேர்த்துட்டேம்மா. சீக்கிரமாக ஆரம்பிச்சிரியா? ஏம்மா, நீ இன்னைக்கு வேலைக்கு போகல? அத்தைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான். ஏங்க, அத்தை செலவுக்காக தான் யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது. நீ நாளைக்கு கூட்டு போயிரு, நான் காசு தந்துடுறேன். நைட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? இருக்கு. ஏங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? இல்லைம்மா, கடை போகிற விஷயமா இன்னைக்கு நைட்டு ஒருத்தரை பார்க்க போகிறேன். அங்கேயே லேட் ஆகிடும். நீ எப்போதும் போல் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்கு. ஏ மணி, நான் ஈவினிங்குள்ளே இந்த 3 வண்டியை ரெடி பண்ணிவிடு. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்ன? சரிண்ணே. டேய் டேய், எல்லாத்துக்கும் தலையாட்டுவியா? இவ்வளோ வேலை செஞ்சு என்னடா பண்ண போகிற? பார்த்துக்கலாம்டா. அண்ணே, முடிஞ்சானே? இந்த 5 நிமிஷம் அப்படி உட்காருங்க, நான் முடிச்சு தந்துடுறேன். ஓகேண்ணே. டேய் வாடா, சாப்பிட்லாம்டா. நீ சாப்பிடு, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். டேய், 1 மணி நேரம் ஆச்சுடா. சாப்பிட்டு தான் வேலை செய்யாண்டா. இதோ வரேன், முடிஞ்சு. என்னமோ பண்ணி தொலை. ஏங்க, இன்னைக்காச்சும் வீட்டுக்கு சீக்கிரம் வருவீங்களா? இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. நீ எப்போதும் போல சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்கு. முடிஞ்ச அளவு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. டேய் வாடா போலாம். நான் வரேன்டா, நீ போடா. பெரிய சயின்டிஸ்ட், ரிசர்ச் பண்றாரு. இன்ஜின் ஆயில் தானே மாத்துற? மூட்டு போ. சசி,
நாளைக்கு சேர்த்து கொடுத்துட்றேண்ணா. உனக்கு இதே வேலையை போச்சு, நாளைக்கு வரணும். இல்லைன்னா உன் சம்பள பணத்தை மொத்தமாக நான் வாங்கிக்குவேன். நீ ஒருத்தன் தான்ப்பா கரெக்டாக கொடுக்குற. ஏண்டா? டேய் மணி, சொல்லுமா. நவம்பர் 30 முத்தண்ணன் பொண்ணுக்கு வளகாப்பாமா, உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்கடா. சரிம்மா போயிடலாம். டேய், உனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆசையே இல்லையாடா? கடை திறக்கணுமா? இப்போ அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம தான் இப்படியே இருந்து பழகிட்டோம். பிறக்க போகிறதும் கஷ்டப்படணுமா? கடை திறந்தா எல்லாம் சரியாயிடும், விடு. அண்ணா வணக்கம். அண்ணா வண்டி சர்வீஸு. அண்ணா போன தடவை பண்ணி கொடுத்து சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி பண்ணி கொடுங்க. வேறு யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. விட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. அண்ணா வெள்ளிக்கிழமை கூட கிடைக்குமா? வெள்ளி? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடுத்துடலாம். ஹலோ, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அர்ஜென்ட்டு. உங்களுக்கு முன்னாடி 4 வண்டி இருக்குது, எல்லாரும் அர்ஜென்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணே, வெளில போகணும். சனிக்கிழமை தரேனே. அண்ணா வெள்ளிக்கிழமை முக்கியமான ஃபங்க்ஷனு, அதுக்கு பைக்கில் தான் போய் ஆகணும். கொஞ்சம் பாருங்கண்ணே. சரி, நான் பண்ணித்தரேன். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இன்னும் 2 நாளில் எப்படி வேறு ஏதாவது கடையில் கொடுத்து ரெடி பண்ணுவியா? வேக்கு அந்த டீராடு எடு. அண்ணே என்னண்ணே, வண்டி சர்வீஸ் கொடுறதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ சத்தம் இல்லை, இப்போ இவ்வளோ சத்தமாக இருக்கேண்ணே. என்னண்ணே விடும்போது ஆஃப் டேங்க் பெட்ரோல் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. தாகமாக இருக்குன்னு நான் தான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். டேய் தம்பி, நான் தான் அப்போவே பிஸ்டன் மாற்றணும்ல. அதுக்கு தான் 5000 சொன்னீங்களே. இன்ஜினில் கை வச்சா 5000 தான்ப்பா ஆகும். அண்ணே ஒரே ஸ்பேர் பார்ட், அதை கழட்டி மட்டும் 5000 என்ன என்னண்ணே நீங்கள்? தம்பி சர்வீஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மி ஆக தான் செய்யும். விடும் போதே 1/2 லிட்டர் தான் இருந்துச்சு, அதை எடுத்து நான் என்னத்தை பண்ண போகிறேன்? சரி, ஃபோர்க் கூட மாற்ற சொல்லியிருந்தேன், மாத்திர மாதிரியே இல்லை. பழைய ஃபோர்க் இந்தா இங்கே இருக்கே, அது புதுசு தான்ப்பா. நீ வண்டி எடுத்து ஓட்டி பாரு. என்னமோ சொல்கிறீங்க போங்க. என்னங்க பிடிங்க. கரெக்டாக இருக்குது. சரி, நான் ஓனருக்கு ஜிபே பண்ணிக்கிறேன். இவன் ரெகுலர் கஸ்டமர், இவனுக்காக கஷ்டப்பட்டு 2 நாளில் வேலையை முடிச்சு கொடுத்தேன். சூப்பர்ரா. அதை சாமி போட்டோக்கிட்ட வை. கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. ஓனர் மூஞ்ச பார்த்தா கடுப்பாக இருக்குது. இந்த தண்டல்காரன் வேறு டெய்லியும் வந்து நம்ம கடைடா. டேய் 1.5 வருஷமாக இதுதான் சொல்லிட்டு இருக்கா. வாடா. டேய் கடைக்காரன்ட்டு பேச போகிறேன், கூடி சீதில் தோந்துருவேன், நல்லா பார்த்து வச்சுக்கோ. உனக்கு என்னப்பா, என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்ப. வாடா. அண்ணே வரண்ணே. என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்? அண்ணே நேற்றே சொன்னேன் 6 மணிக்கு போகணுன்னு. இந்த வண்டியை கொடுக்கணுமே. நான் விவேக்ட்ட எல்லா வேலையும் சொல்லிட்டேன், அவன் பண்ணிடுவான். இதோ வந்துட்டா பாருங்க. டேய் பண்ணிடு. என்கிட்டலாம் எதுவும் சொல்லவே இல்லை. டேய் கொன்றுவேன். பண்ணுறான். அண்ணே வரண்ணே. சீக்கிரமா, கோயிலை மூடிட போகிறாங்க, டைம் ஆச்சுல்ல. எங்க இந்த மடிப்பை கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். கரெக்டாக தானே இருக்கு. இப்போ எடுத்து விடுங்க. எல்லாம் ரொம்ப ஓவருமா. கல்யாணம் ஆன புதுசுல பண்ணிடுறேன். அட்டென்ட் பண்ணாதீங்க. இல்லைம்மா, ஓனர் கால் பண்ணுறாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். மணி கேக்குதா? சொல்லுண்ணே. ஒரு ரெகுலர் கஸ்டமர், அர்ஜென்ட் வேலை, வரியா? அண்ணே கொஞ்சம் வா, 5 நிமிஷம் வேலை தான். சரிண்ணே, நான் உடனே கிளம்பி வரேண்ணே. நான் வர வரைக்கும் விவேக்கை பார்த்துக்க சொல்லுங்க. ரெகுலர் கஸ்டமரா? போய் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம். சந்தோஷம் தானே? உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அன்னைக்கு தெரியும். எனக்கு கல்யாணம்லாம் ஆகுமா? தேங்க்ஸ்ப்பா. இந்த முடிஞ்சிச்சுமா, அவ்வளோதாம்மா, கிளம்பிட்டேன். நீங்கள் ஒன்றும் வர வேணாம், கோயிலே மூடி இருப்பாங்க, நீங்கள் கடையிலேயே இருங்க. எப்படி இதுக்கு மேலே நீ வீட்டுக்கு போனால் உன்னை உள்ளே விடுவாங்களா? உள்ளெல்லாம் விடுவா, சோறு தான் போட மாட்டா.
நீ பண்ணுறதுக்கு உனக்கு எப்பயுமே சோறு போடக்கூடாதுடா. டேய் கடை மட்டும் திறந்துட்டேன்னு வை, அதுக்கப்புறம் நான் கரெக்டாக போயிடுவேன். கிழிச்ச அப்பயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். டேய் நான் சொல்கிறத கேளு. சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு சொல்லி வச்சுருக்கேன். 8 மணி நேரம் தான் வேலை, நல்ல சம்பளம். நீ என் கூட வந்துடு. டேய் அதுக்கெலாம் படிச்சிருக்கணும்டா. நான் வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆமாம் நீ படிச்சிருக்கியா? டேய் நான் 12th பாஸ்டா. அண்ணே நான் கேட்ட கடையை முடிச்சு கொடுத்துருண்ணே. சரிண்ணா, நான் கேட்டு சொல்கிறேன். சரிண்ணே. கடை காசு சேர்த்துட்டியா? அப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த டீக்கு மட்டும் கொடுத்துறியா? கொடுக்குறேன்டா. சிக்குடி. சரி தம்பி, 1ஆம் தேதி வாடகை வந்துடணும். கண்டிப்பாண்ணே. அட்வான்ஸ் கொடுத்துட்டா கடையை எடுத்துக்கலாம்ப்பா. நான் அந்த 1 வாரத்தில் கொடுத்துறேண்ணே. சரி தம்பி வரேன். சரிண்ணே. அண்ணே. என்னப்பா? ஒரு 6 மாதத்தில் வேலையை விடலான் இருக்கேன். என்ன திடீர்னு? தனியாக கடை போடலான்னு. இல்லை நான் குடும்பம்னு ஆயிடுச்சு. குழந்த பிறக்கிறதுக்குள்ளே கடை போடணுன்னு ஆசை. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். வண்டி 2 நாளாக நிற்கிது பார், முடிச்சு விடு. சரிண்ணா. டேய் இங்கே தாண்டா டூல் பாக்ஸ் வைப்பேன். இங்கே ஏர் கம்ப்ரெஸரு. வண்டி ஏதாவது பஞ்சருக்கு வந்துச்சுன்னா இங்கே வச்சு பஞ்சர் பார்த்துப்பேன். இன்ஜின் ஒர்க் வந்தால் இதோ சென்டரில் போட்டு பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா வண்டியில் வந்துச்சுன்னா அப்படியே வெளியிலையும் நிப்பாட்டலாம். எப்போ நம்ம பிளானு? மாப்பிள்ளைக்கு ஏசி எங்கே வரும்னு சொல்லவே இல்லை. நக்கலா? எத்தனை நாள் ஆசை இந்த மாதிரி சொந்த கடை போட்டு வேலை செய்யணும்னு. கடைக்கு அட்வான்ஸ் எப்போ கொடுக்க போறீங்க? கொடுக்கணுமா? நம்ம கிட்ட இருக்க காசு வச்சு கடை பொருள்லாம் வாங்கிடலாம்ல? சமாளிச்சிடலாம். பத்தலைன்னா சொல்லுங்க, நகை கூட வச்சிடலாம். கடன்லாம் வாங்காதீங்க. வெளில போகிறப்ப எதை போட்டு போவ? ஓ, அவ்வளோலாம் கவனிக்கிறீங்களா? இதை கூட கவனிக்காமல் எப்படி? சரி, அதான் கடை ஆரம்பிக்க போகிறோம்ல, அத்தை சொன்னது. அடி பாவி. டேய் ஒன்று சொல்லணும்டா. சொல்கிறா. அந்த 31 33 எடு. வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், செட் ஆக மாட்டேங்குது. அந்த 28 எடு. அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம். அங்கே நாளைக்கு வேலைக்கு வர சொல்லிட்டாங்கடா. அதை ஏன்டா இவ்வளோ சோகமாக சொல்கிற? இல்லைடா, திடீர்னு விட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. டேய் போய் வீட்டு பிரச்சனை முடுறா. சரிடா. மணி, நீ நின்ன உடனே இன்னொரு பையனை பார்த்துருந்தேன். அதுக்குள்ளே இந்த விவேக் பையன் வேறு நின்றுட்டான். நீ இன்னும் 1 மாதம் ஆகிறேன், அதுக்குள்ளே வேற ஆளை பார்த்துட்றேன். சரிண்ணே. திடீர்னு ஒரு சின்ன வேலை வந்துருச்சுண்ணே. தம்பி 1 மாதம்லாம் வாடகை இல்லாமல் சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியாது தம்பி. நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க, லாக் பண்ணி வச்சிடலாம். சரிண்ணா, சீக்கிரம் கொடுத்துட்றேண்ணா. சரி தம்பி, நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. 1 வாரத்துக்குள்ளே வந்து கொடுக்குற மாதிரி பாருங்க. சரிண்ணா. ஹலோ. சொல்லுமா. எங்கே இருக்கீங்க? கடையில் தாம்மா. அம்மாவுக்கு ரொம்ப முடியல. என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த உடனே வரேன். அந்த கட்டி இப்பவே ரிமூவ் பண்ணலன்னா மேலிக்னன்ட் டியூமரா மாறிடுங்க. புரிஞ்சுக்குங்க. உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேட் பண்றோமோ அவ்வளோ நல்லது. அமௌண்ட் ரெடி பண்ணிடுங்க.
இப்போ என்னடா பண்ண போகிற? தெரிலடா. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், கடையும் திறக்கணும். டேய், கடை எப்போ வேணாலும் திறந்துக்கலாம்ல. இந்த காசு சேர்க்கவே 6 வருஷம் ஆச்சுடா. இன்னொரு 6 வருஷம்லாம் சுத்தமாக முடியாது. அதுவும் குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா காசு சேர்க்கவே முடியாதோன்னு பயமாக இருக்குடா. அதனால தான் சொல்கிறேன், இப்போவே கடையை திறக்கணும்னு. டேய், அதுக்காக 2த்தையும் விட முடியாது. அதான் ஏதாவது பண்ணி காசு சேர்க்கணும். நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் அம்மா ஆப்ரேஷன் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. ஏங்க சொல்லுமா. நாளைக்கு எனக்கும் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். ஏம்மா, என்ன பண்ணுது? என்ன ஆச்சு? செக்கப்புக்கு போகணும். கடையை பற்றி யோசிக்கிறீங்களா? பார்த்துக்கலாம். அண்ணே, புது கடை ஒன்று திறக்கலான்னு இருக்கேன். 1.5 லட்ச ரூபா தேவைப்படுதுண்ணே. அவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படிப்பா கொடுக்க? இல்லை, நான் இது வரைக்கும் வாங்கினது எல்லாத்தையுமே கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். இப்போ இதையும் கொடுத்தீங்கன்னா அதோடு சேர்த்து கொடுத்துருவேன். சரி, யோசிச்சு சொல்கிறேண்ணா. சரிண்ணா. ஒரு 2 நாள் டைம் கிடைக்குமாண்ணே? கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சொன்ன தேதியில் பணத்தை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க தம்பி, இல்லைன்னா நான் வேறு ஆளுக்கு கடையை கொடுத்துக்கிறேன். டேய், ஒரு 2 நாளில் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்டா. உன்ட்ட ஏதாச்சும் இருக்குமா? இல்லைடா, இப்போ தான் கடைக்கு சரக்கு எடுத்து போட்டேன், கையில் 1 ரூபா இல்லை. நான் வேணா கேட்டு பார்க்குறேன். சரிடா, நான் வரேன். சரி. டேய், என்ன வட்டினாலும் ஓகே தான்டா. கேட்டு சொல்லு. சரி, நான் பேசி சொல்கிறேன். சரிடா. கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? யார்கிட்டயும் இல்லைன்ட்டாங்க மணி, கேட்டு பார்த்துட்டு. தம்பி, 1 மாதம்லாம் வாடகை இல்லாமல் சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியாது தம்பி. என்னையா, உங்கள் ஆள் தனியாக கடை வைக்கிறேன்னு காசு கேட்குறான், நம்பி கொடுக்கலாமா? ஓனர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல. வேலையை விட்டு போகிற நேரத்தில் எப்படா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்க? தண்டல்காரன் என்ன சொல்கிறான்? அவன் ஃபோனே எடுக்கல. நாளைக்கு 7 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகணும். டாக்டர் 9 மணிக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நீ அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடு. நான் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அங்கே வந்துடுறேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? எத்தனை நாள் ஆசை இந்த மாதிரி சொந்த கடை போட்டு வேலை செய்யணும்னு. 1.5 வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கலையா? என்னாச்சுங்க? டேய், கடை எப்போ வேணாலும் திறந்துக்கலாம்ல. இந்த காசு சேர்க்கவே 6 வருஷம் ஆச்சுடா. இன்னொரு 6 வருஷம்லாம் சுத்தமாக முடியாது. தம்பி, இன்னைக்கு தான் கடைசி தேதி. இவ்வளோ வேலை செஞ்சு என்னடா பண்ண போற? பார்த்துக்கலாம்டா. பார்த்துக்கலாம். அண்ணே, அவன் சின்ன வயசுலேருந்து நம்ம கல்ல தான் வேலை செய்கிறான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான். நல்ல வேலைக்காரன் தானே, நம்பி கொடுக்கலாம். கொடுங்க. காசு ரெடி பண்ணிட்டேனே, கடை என்ன இருக்கானே?
17 வயசுல வேலை ஸ்டார்ட் பண்ணேன். 16 வயசுலேருந்து இந்த வேலையில் வந்திருக்கேன். ஸ்டேஜ் முடிச்சுட்டு எனக்கு வேலைக்கு போனேன். இப்போ 16 வருஷம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஒரு 4 பேர் இருக்காங்க எனக்கு குருநாதர். 4 குருநாதர் அடித்து தான் கற்றுக் கொடுத்தாங்க. யாரும் அதுவும் பாசமாக சொல்லி கற்றுக் கொடுக்கல. 2 வீலர் அசோசியேஷன் இங்கே இருக்கும். லேட்டஸ்ட் வண்டி வந்து அன்டர் அது எல்லாமே ட்ரைனிங் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டானது நாங்கள் நாங்களே அப்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் ஷூ 225 ரூபாய் செய்து அதுவே 320 ரூபா. அவன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேர் வாங்கி போட்டிருப்போம். திருப்பி அந்த ஸ்பேர் இன்னைக்கு வாங்கி போடும்போது 50 மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த ஸ்பேர்ஸோடைய விலை. ஆக்சிலேட்டர் கேபிள் 325 இருந்துச்சு, இன்னைக்கு 375 ரூபா. ஸோ எல்லா ஸ்பேர்லையுமே கொஞ்சம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கஸ்டமர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு கஸ்டமர் ஒத்துக்குவாங்க. வேலை பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம், அந்த கையில் அந்த அழுத்தோடு தான் வச்சு சாப்பிட்றோம். அந்த ஆயில் கரை அதெல்லாம் உள்ளே போகும்போது செரிமானம் பிரச்சனைலாம் வரும். அடிக்கடி வயிறு வலி வரேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவள் போய் மெடிக்கல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு நேரம் கேர் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு அந்த அப்படியே திடீர்னு வர அதுக்கப்புறம் அது இது பண்ணுறது வேலையே இல்லாமல் ஒரு மாதம்லாம் ரொம்ப ஒரு மாதம் 2 மாதம்லாம் வேறு இல்லாமல் கூட வந்திருக்கோம். இது எங்களுக்கும் ஒரு சீசன் மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸ் கட்டணும், புக் வாங்கணும். ஸோ அந்த மைண்டு தான் எல்லாருக்குமே இருக்கணும். வண்டி சர்வீஸ் அடுத்த மாதம் கூட விட்டுக்கலாம். அடுத்தது மழை சீசன் வரும். மழை சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சர்வீஸ் ஒன்றும் மழை நின்னா பேர் பார்த்துலாம். அப்பயும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். 500 சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 500 இல்லாமல் போகலாம், வீட்டுக்கு 1 ரூபா கூட சம்பாதிக்காமல் போகலாம், ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிச்சு போகலாம். எவ்வளோன்னு சொல்ல முடியாது. பணம் பையில் இருக்குதோ இல்லையோ கையில் அழுத்து இருந்தாலும் ஒரு மன திருப்தி. நம்ம மனசும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போயிடணும். ரொம்பலாம் ஃபீல் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது. எல்லாம் தொழிலும் அப்படி தானே. இது வரைக்கும் இந்த வேலை செய்யணும். முடியாத காலத்தில் கூட ஓரளவுக்கு என்னென்ன முடிஞ்சது சின்ன வேலை செஞ்சுக்கிட்டாவது இருக்கணும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.